பயமே அறியாதவர்கள் வந்து மகரம். பயம்னா என்னன்னு தெரியாது. அவங்க பாட்டுக்கு அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வேலையில் அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா கர்மாஸ்தானம் அடுத்தது 10ஆம் அதிபதி. இந்த 12 ராசிகளே பார்த்திங்கன்னா இந்த கர்மாவை கண்டு பயப்படாதவங்க யாருமே கிடையாது. நம்மளுக்கு என்ன விதிக்கப்பட்ட விதியோ அதன்படி நடக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த ராசி ரொம்ப பலம் பெற்ற ஒரு ராசின்னு சொல்லுவாங்க. அந்த ராசி ஒரு கட்டத்தில் பலம் இல்லைன்னா அவங்களுக்கு தொழில் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இந்த 2026ஆம் ஆண்டு இவங்களுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய நாளே அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. அதில் வந்து இவங்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும். அந்த பாதி தோல்வியில் இருந்து இது முயற்சிகள் மேலும் வந்து 3 வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. அது இந்த வருஷம் அவங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். குழந்தைகள் வாழ்வும் குழந்தைகளுடைய கல்வியும் நல்ல பலம் பெறும். கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் குழந்தைக்காகவோ இல்லை வீடு வாகனம் எதுக்காவது உங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயம் இந்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் இருக்குது. நீங்கள் வனம் சார்ந்த ஒரு பிரச்சனைனா வனத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. வனம் சார்ந்த காளியம்மன், வனபத்ரகாளியம்மன், காளியம்மன் இந்த தேவியை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும். நீங்கள் பைரவரை வந்து தேய்பிரையில் அஷ்டமி அப்படி 2 விஷயமா பிரிச்சிருப்பாங்க. அதில் எல்லாரும் வந்து பைரவர் வந்து அஷ்டமியில் போவாங்க. நான் சொல்லுது நீங்கள் அஷ்டமி பைரவரை நீங்கள் வழிபடுவதன் மூலயமாக உங்களுடைய வம்சம் பின்னோக்கி வரக்கூடிய வம்சம் வந்து நல்ல ஒரு வம்சமாக அடுத்தடுத்த காலங்கள் நல்ல காலமாக அடியெடுத்து வைக்கக்கூடிய அமைப்பு உண்டு.